எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். முதலாளி மட்டு நான் 3 பேரும் ஐபிஎல் டாப் அப் தான் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கும் வாரி வழங்க வந்திருக்கோம். முதலாளி மட்டு வந்து ஒரு இது கொடுத்தாரு. யாஷ் தயால் வந்து யூபி பிரீமியர் லீக்கே பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவரோட ஐபிஎல் பார்ட்டிசிபேஷன் இன் டவுட். அப்படி இருக்கும்போது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் யாஷ் தயால் மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி கீ ரோல். அந்த 3 பேர் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் 3 பேருமே வேற கார்னர் ஸ்டோன்ஸ் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு ப்ராமிசிங் லிஸ்ட்ல அவரும் இருந்தார். யாஷ் தயால் நியூ பால்லையும் போட்டாரு, டெத்லையும் போட்டாரு, மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு ரிங்கு இன்னதுக்கப்புறம் ஹி கேம் பேக் ஸ்ட்ராங்லி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த ராங் ரீசன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த செட்டப் இன் த ஃபியூச்சர்னு தான் வி ஆர் திங்கிங். இப்போ இருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் லீடிங் டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆர்சிபிக்கு வந்து அது ஒரு மேஜர் கேப்பு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாஷ் தயால் ஒரு வேளை வரல அப்படின்னா, இஃப் இட் இஸ் தென் அப்போ யார் வருவாங்க, யார் ரைட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஸ்பாட்டுக்கு சொல்லுங்க. முதலாளி மட்டும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாஷ் தயால் இல்லாட்டி யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, என்ன ஆகும்? யாஷ் தயால் வந்து அவங்க நல்ல ஸ்விங் பவுலரா க்ரூம் பண்ணாங்க. அது ஒரு சீசனுக்கு அப்புறம் அடுத்த சீசனுக்கு கொண்டு வந்து லாஸ்ட் சீசன் he performed well. I mean 25 சீசன்ல என்னன்னா ஒண்ணு அவர் உள்ள வந்தாருன்னா யாரை வெளியே உட்கார வைப்பீங்க? இல்ல அதுதான் வெற்றி. இப்ப யாஷ் தயால் ஸ்பாட்டுக்கு யாரு வருவா? துஷாரா தான் வரணும். அப்ப இல்ல 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸா? இல்ல அவங்க ஏற்கனவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒருத்தர் தானே வாங்கினாங்க. ரசிக் தார் தான் ஏற்கனவே இருக்காரு. சரியா பெர்ஃபார்ம் பண்ணல போன தடவை இது, பட் சான்ஸும் கிடைக்கல. ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் விளையாடினாரு, அதுக்கப்புறம் அடிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா டீம்லயும் ஒரு லெஃப்ட் ஆர்மர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத விதி. அதுக்காக இந்தியன் லெஃப்ட் ஆர்மர்ஸ் போய் தேடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு குர்ஜப்ஜீத் சிங் நம்ம ரிலீஸ் பண்ணா உண்டு. பெருசா என்ன சொல்றது, லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் அந்த அளவுக்கு மற்ற டீம்ல இல்லாதவங்க வெளியே யாரும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, டெல்லி வந்து நடராஜன் ரிலீஸ் பண்ணா அவுட் அண்ட் அவுட் போக மாட்டாங்களா? பட் அதான் நடராஜன் நான் இப்ப சொல்றத பார்த்தா நடராஜனை வச்சுட்டு எல்லாம் முகேஷ் குமார் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. 10 வச்சு திருப்பி நிறைய அவர் டிஎன்பிஎல் பார்த்தல 4 ஓவர் போடல எந்த மேட்சுமே. இந்த டிஎன்பிஎல்ல நடராஜன் 4 ஓவர் ரேர், ரொம்ப ரேர். நான் பார்த்த வரைக்கும் 2 ஓவர் 3 ஓவர் அப்படிதான் போட்டு இருந்தாரு. அதை நம்பி நம்ம அவ்வளோ சான்ஸ் எடுக்கணுமா ஆர்சிபின்னு எனக்கு தோணல. இன்னொரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறேன். இவங்க மோசின் கான ரிலீஸ் பண்ணா அதுக்கு போலாம்ல. வெரி லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். உனக்கு வெரி லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ரெசன்ஸ் போத் won't be available அப்படின்றீங்களா? அப்படி கிடையாதுடா, வெரி சிமிலர் ஸ்டைல்னு நான் சொல்றேன். இல்ல சி இவர் வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லைன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்னோட அசம்ஷன் வந்து அது வந்து இதுக்கு பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் பண்ணிடுவாங்க நீ நினைக்கிற? ஃபுல்லா கிளியர் ஆகலன்னா ஜஸ்ட் ஃபார் த ஆப்டிக்ஸ் டெஃபினெட்லி won't play unless it's absolutely cleared of it. இது இருந்துட்டு இருக்கும். ஆப்டிக்ஸ் அப்படியே இருந்தாலும் they won't play him. இப்போ ரீசெண்ட் இது நடந்துச்சு, அது ஒன்று. பிசிசிஐ I don't think they will allow. இது அப்படியே இருந்துச்சுன்னா சோ அதனால மோஸ்ட்லி நம்ம சொல்றோம், இதுல நான் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றேன். நான் உனக்கு 2 நல்ல ஆப்ஷன் கொடுக்குறேன். நடராஜன் நீ வேணாங்கற, மோசின் கான் வேணாங்கற. இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன். வேணான்னு சொல்ல. நடராஜன் வந்து நான் எல்லாம் நிறைய இது பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஃபுல்லா போய் எடுப்பாங்களா இல்ல அவங்க என்ன ஏன்னா லிவிங்ஸ்டன் ரீப்ளேஸ் பண்ணோம் கண்டிப்பா. லிவிங்ஸ்டன் ரிலீஸ்டு 8 இவரை இது பண்ணா ஒரு 5 வரும், 13. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறத வச்சு ஒரு 20க்கு மேல வராது. ஸோ கேமரன் கிரீன்லாம் ஆசைப்படுறவங்கலாம் கொஞ்சம் அப்படியே உட்கார சொல்லணும். கேமரன் கிரீன் வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க வின்னிங் இப்போ அப்படி கிடையாது. இன்னும் நீ வந்து எதுக்கு இப்படி ஆசைப்படுற? நீங்க சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் வச்சிருக்கீங்க கையில. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்கு. நீங்க பிளேயிங் லெவன்ல இருக்க ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னா அந்த ஹோலை நீங்க அடைப்பீங்களா, இல்லை நீங்க இன்னும் பெருசா ஆசைப்படுவீங்களா? இன்னும் பெருசா ஆசைப்படுவோங்கிற படலாம். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அவங்கன்னா ஷெப்பர்ட், டிம் டேவிட் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சால்ட் இவங்க 3 பேர் தான் விளையாடினாங்க. சரி, அப்ப வெற்றி சொல்ற மாதிரி 2வது சீமர் ஃபாரின் சீமர் போக மாட்டாங்களா? இந்தியன் சீமருக்கு தான் அவங்க போயாகணும் அந்த ஸ்பாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட் ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். அவங்களுக்கு இருக்கிற செட்டப்புக்கு ஸ்குவாட் ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு யாசையால இந்தியன் சீமர் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இன்னொருத்தர் இருக்காரு பக்கத்து. என்னன்னா போன தடவை இன்னொன்னு வந்து யாஷ் தயால், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் 3 பேருமே நியூ பால்ல நல்லா போடக்கூடியவங்க. ஹேசல்வுட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூ பால்ல போட்டாலும் அதுக்கப்புறம் வந்து 4வது ஓவர் 5வது ஓவர்ல தான் ஆரம்பிச்சாரு. இப்போ they can bring in someone like ரசிக் தாரே வந்து நல்ல நியூ பால் இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல போடுறவங்க வச்சுட்டு அவங்க 2 பேரையும் வச்சு they can bowl in the நியூ பால். ஹேசல்வுட் வந்து நியூ பால் கொடுக்க மாட்டோம்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் நான் ஃபேண்டசில வச்சிருந்தேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் நியூ பால் போட ஆரம்பிச்சாங்கன்னா
அந்த மாதிரி கூட மாத்தலாம். ரசிக் தார மிடில் ஓவர்ஸ் போடுற மாதிரி வச்சு கூட பண்ணலாம். ஆமாடா, பட் இப்போ வந்து கரண்ட் ஆர்சிபி டீம் ரொம்ப டேட்டா ட்ரிவன் டீம் ஃபார் த ரைட் ரீசன்ஸ், ரைட்ஃபுல்லி ஸோ. அதனால கண்டிப்பா அவங்க லெஃப்ட் ஆர்ம் இந்தியன் சீமரை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இன்கேஸ் யாஷ் ஜால் இஸ் நாட் அவைலபிள்னு நான் சொல்றேன். அப்படின்னா விளாடுறாங்க இல்ல குட் சீசன் பேட் சீசன் அதெல்லாம் விட்டுரு. ஸோ அதுல ஆப்ஷன்ஸ் நீ பார்த்தேன்னா நல்ல ஆப்ஷன்ஸ்னு பார்த்தேன்னா நடராஜன் விட்டா நடராஜன், மோசின் கான். நான் இன்னொன்று சொல்றேன், ஆகாஷ் சிங் வந்து அவங்க யூஸ் பண்ணல சரியா, நல்லா தான் போடுவார் அவரும் நியூ பால்ல. ஆகாஷ் சிங்லாம் ரிலீஸ் கிடைச்சா ஆர்சிபி கண்டிப்பா அவருக்கும் போகலாம். இன்னொன்னு நான் சொல்றேன் நல்ல ஆப்ஷன், சேத்தன் சக்காரியா வந்து பாவம் நல்ல பவுலர் அவரு, அவருக்கு இப்போ டீம் கிடைக்காம தான் இருக்காரு. அவர் மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பா ஆர்சிபி இது பண்ணலாம், பிக் பண்ணலாம். இப்ப என்னன்னா இன்னொன்னு வந்து நம்ம பிச்சும் பார்க்கணும். நீ லெஃப்ட் ஹேண்ட் சீனர் சொல்றது கரெக்ட். இப்ப இவருக்கு இருக்காரா இல்லைன்ற மாதிரி அதே மாதிரி இவங்க சின்னசாமியில கன்டினியூ பண்ண போறாங்கன்னு பெரிய கொஸ்டின் தான். ஸோ இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னு அது நினைக்கிறேன். ஓகேடா, அது க்ளோஸ் டோர் அது மாதிரினா ஓகேன்ட்டாங்க. இல்ல வெற்றி எங்க விளாண்டாலும் இப்ப எதுக்கு சிஎஸ்கே வந்து கலையில் மாதிரி ஒருத்தர் எடுத்து வராங்க, எதுக்கு இவங்க மோசிங்க வச்சிருக்காங்க, நடராஜ் இந்த வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஆங்கிள் எல்லாருமே அது வரணும். ஒரு இதுக்கு வச்சிருக்காங்க. அது இவங்க டேட்டா ட்ரிவன் டீம், அதுல இருந்து டிவேட் ஆக மாட்டாங்க. பிச்சு எப்படி இருந்தாலும் அவங்க ஃபாஸ்ட் பவுலர் தானே, அவங்களுக்கு அந்த 3 சரி, ஃபாஸ்ட் இப்போ பவுலர்ன்றது ஷமி செட் ஆயிட்டாங்க. கிடைக்கிறாரு, ஷமி கிடைக்கிறாரு, ஷமி எடுக்க மாட்டாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சீனியர் பிளேயர்னு. ஷமி தான் சிஎஸ்கே வந்துட்டாரு. இல்ல சி லெஃப்ட் ஆர்மர் சொன்ன மாதிரி இது பண்ணுவாங்க. பட் ஆகாஷ் சிங் ஆக்சுவலா விளையாடின மேட்ச் 2 மேட்சும் நல்லா போட்டாரு. தே மைட் அதுக்கப்புறம் தே மைட் ரீடைன். உனக்கு எதுவும் நல்லா போட்டாரு. இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்லாம் நல்லா தான் போட்டாங்க. நாங்க வேணா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொடுக்குறோம். சிஎஸ்கேல இருந்து ஆர்சிபி போனா எந்த இது வரைக்கும் யாரும் இல்ல நீ எடுத்துட்டு இருப்பீங்க அந்த அனிகேட் வர்மா, அவரும் ஒருத்தர் ஆப்ஷன் இருக்குல்ல. அனிகேத் சௌத்ரியா? அனிகேட் சரி, அனிகேட் வர்மாவும் ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான்ல. ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். இது முகேஷ் சௌத்ரி வேணா எடுத்துக்கோங்க. முகேஷ் சௌத்ரி இவங்க ரிலீஸ் பண்ணணும்ல. நீங்க முதல் முறையா உங்க எஜமா வாயில வந்து வந்திருக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பிளேயர் வாங்கணும் அப்படிங்கறத மீறி சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயரை கொடுக்கணும் அப்படின்னு உங்க வாயார வந்திருக்கு. அதுக்கே உங்களுக்கு வந்து பாராட்டணும், வியூவர்ஸ் பாராட்டிருங்க. உலகத்துல இருக்க எல்லா பிளேயர் சிஎஸ்கே வரணும்னாரு, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு பிளேயர் போகணும்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கேல இருந்து. உண்மைதான்டா சொல்ற. சிஎஸ்கேல இருந்து எத்தனை பேரை போகணும்னு சொல்லிருக்கணும். திரிபாதி, விஜய் சங்கர். இல்ல இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா அதெல்லாம் எல்லாரும் போறது. நீ இன்னொன்னு கொஞ்சம் இது பண்ணி சொல்றது. குர்ஜப்னீத் சிங் இதுல குர்ஜப்னீத் சிங் நம்ம ரிட்டைன் பண்ணலாம். இப்ப நல்லா வேற போட்டார் டொமஸ்டிக்ல கம்பேக் வந்து. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஏற்கனவே கலியில் இருக்கும் போது பேக்கப்பா இவர் மட்டும் இருந்துட்டு முகேஷ் சௌத்ரி அனுப்பிவிடுங்க. முகேஷ் சௌத்ரி இருந்தா திடீர்னு ருத்துராஜ் கைக்வாட் திரும்ப வந்து நான் முகேஷ் சௌத்ரில இருந்து ஆரம்பிக்கிறேன்னு அவர் இந்த ஆப்ஷன் கூட கொடுக்காதீங்கன்ற. அவர்கிட்ட பிளேயர் இருந்தா தானே யூஸ் பண்ணுவாரு, இல்லாட்டி எப்படி யூஸ் பண்ணுவாருன்றீங்க? சம்டைம்ஸ் அப்படிதான் பண்ணோம். அன்ஷுல் கம்போஜ் வச்சுட்டு முகேஷ் போயிட்டான் சிஎஸ்கே போயிட்டான், பாத்துருங்க போயிட்டான் சிஎஸ்கே. நிறுத்து, திருப்பி இதுக்கு வாங்க. இல்லாட்டி வெற்றி சொல்ற மாதிரி இன்னொரு செகண்ட் ஃபாரினர் தான் ஆடணும்னா அவங்க வேற ஏதாவது ஃபாரின் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு தான் திருப்பியும் போவாங்க. முந்தா நேத்து கூட சென்ட் லூசியா கிங்ஸ் வந்து டிமால் மில்ஸ் உள்ள இறக்கி திருப்பி போட விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணலாம். பாப்பா என்ன ஆகுதுன்னு கமிங் டேஸ்ல நமக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு குரூஷியல் துஷாரவே ஆடிடலாமே. இல்ல இன்னொரு ஆப்ஷன் அவுட் ஆஃப் இது அந்த மாதிரி ஃபாரின் போனோம்னா தே கேன் கோ ஃபார் அகில் ஹுசைன். லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் பவுலிங் இல்ல நியூ பால்ல போடுற ஒரு ஆப்ஷன். அப்படி அது அவங்க போனதுவே மாயங் டேகர் வச்சு பண்ணணும்னு நினைச்சாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப புவரா ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் அகில் ஹுசைன் அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா அந்த ஒன்லி ப்ராப்ளம் வந்து அவர் ஃபாரினர். சோ அதனால இல்லடா, ஆனா குருணல் பாண்டியா இருக்கனால அவங்க அகில் ஹுசைன் போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சால்ட், ஹேசல்வுட், டிம் டேவிட் ஷுவர் ஸ்டார்டர்ஸ். ஷெப்பர்டு கடைசியில பெர்ஃபார்ம் பண்ணா ஆட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் உட்கார விடணும், அவர் உட்கார வச்சு தான் அவங்க யாராவது ரீப்ளேஸ் பண்ணணும். அது கஷ்டம் வெற்றி, அது பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சுக்குவாங்க, அந்த ஸ்பாட் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபிக்ஸடா ஒரு வைக்க மாட்டாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுதான். யார்ஸாயில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோல். அதுக்கு நிறைய எந்த ரூட் வேணாலும் அவங்க எடுக்கலாம். ரைட் ஆமா, லெஃப்ட் ஆமா, இந்தியனா ஃபாரினரான்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறது அதே மாதிரி ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் சீமர் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படியே மட்டு ஜஹீர் கானை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்லுவாங்க, ஏன் சொல்லு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்னோடனே ஜஹீர் கானுக்கு போயிட்டீங்க, அடுத்து சொல்லுங்க. ஜஹீர் கான் ஏற்கனவே வந்துட்டாரு லக்னோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறைய அவுட் ஆஃப் இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. பட் அவர் இந்த இதுல வந்து மெயினா ரீசன் வந்து டசன்ட் அலைன் வித் த விஷன் ஆஃப் பிலீவ் இன் த விஷன் ஆஃப் ஜஸ்டின் லேங்கர் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓனர் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு இது இல்லாம சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஓப்பனிங் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்து மார்க்ரம் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
பட் இதை நான் சொன்னதுக்கு தான் வந்து வெற்றி சொன்னாரு. சொல்லுங்க. இல்ல அவர் பவுலிங் மென்டரா தானே தூக்குனாங்க. பேட்டிங் எதுக்கு பவுலிங் தாங்க தேவையில்லாம. கொடுமையா இருந்துச்சு. ஆனா அதுல வந்து அவர் சொல்லிதான் மயங்க் யாதவ் இல்ல irrespectively ரீடைன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து மயங்க் யாதவ் வந்து திருப்பி கொண்டு வந்து பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. பாவம் அவர் இன்னும் இன்ஜுரி ஆகி தான் உட்காந்துருக்காரு அவரு. மாயங்கி அதெல்லாம் ஒரு ஆளே இல்லண்ணா. மாயங்கி அதெல்லாம் ஒரு ஆளே இல்லண்ணா எங்க தளபதி ஜஹீர் கான் முன்னாடி. இல்ல அவர் வந்து ஓகே மயங்க் யாதவ் வந்து அப்படிதான் சொல்லி ஆகணும். ஒரு கோச்சா இருந்துட்டு பிளேயர் வந்து பில்டப் தான் பண்ணி ஆகணும். பட் சம்டைம்ஸ் நமக்கு தெரியும் நீங்க ஆர்த்தோபெடிக்ஸ்னு இன்ஜுரி வந்து சொல்ல பண்ண முடியாது. ட்ரை பண்ணாங்க. அதுவும் இல்லாம அந்த 90% எல்லாம் இல்ல, நான் 100% வந்து கண்டினியூஸா போடுற மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னாரு. பட் ஆனா அவங்க கொஞ்சம் தோக்க கொஞ்சம் புஷ் பண்ணி சீக்கிரம் கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாம். அதாவது இங்க இருக்கிற ஃபாஸ்ட் பவுலரோட என்சிஏல தான் அதிகமா ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க இவங்க வாங்குனது. திடீர்னு பார்த்தா அவேஷ் கான், ஆகாஷ் தீப் இவரு எல்லாரும் அங்கேயே இருந்தாங்க. அப்ப என் தலைவன் ஷார்துல் தாக்கூர் வந்து காப்பாத்தினாரு டீமை முதல்ல 4 மேட்சுக்கு. பாத்துனாரு. ஃபுல் டாஸ்லயும் விக்கெட் எடுக்கலாம். எடுப்பாரு. அதான் வந்தோடனே டிராவிஸ் ஹெட்டை தூக்கிட்டாரு இந்த மேட்ச்ல. எல்லாரும் வந்து 300 பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இப்ப அப்படியே வந்து இதுக்கு போங்க. கேகேஆர் வந்து ஏதோ கேம்ப் நடந்தாங்க மட்டும், அதை பத்தி சொல்லு. அதான் கேம்ப்ல வந்து அதான் ரமன்தீப் சிங் இருந்தாரு, யாரு அப்புறம் வைபவ் வரவரா, அப்புறம் யாரு இருந்தா இன்னொருத்தர் பார்த்துமே அர்ஷித் ராணா இங்க இருக்காரு. உம்ரான் மாலிக் விட்டுட்டீங்க. உம்ரான் மாலிக் இன்னொரு இதுல பார்த்தது சேத்தன் சக்காரியாவும் இருந்தாருன்னு போட்டிருந்தாங்க. சேத்தன் சக்கரையா பாவம் ரொம்ப நாளா நெட் பவுலராகவே இருக்காரு. இட் டசன்ட் டிசர்வ், இட் டிசர்வ்ஸ் பெட்டர் தென் தட். ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல் பவுலர் ஏதாச்சும் ஒரு டீம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறேன். அதான் அவரும் இருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அவர் போட்டோஸ் எதுவும் இல்ல. ஸோ அதான் ஆஃப் சீசன் கேம்ப் பண்றாங்க. ஸோ இந்த ரமன்தீப் சிங் நிறைய ரூமர் இருந்துச்சு. அதெல்லாம் ஐ திங்க் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா இன்னும் ஆக்ஷன் டைம் இருக்கு. இவங்க இருந்தாலும் ஃபிட்டா இருக்கணும், அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதனால இவங்க எல்லாரும் கொல்கட்டால வந்து பிராக்டிஸ் பண்றாங்க கிரவுண்ட்ல, அவ்வளவுதானே. இல்ல நாயர் கேம்ப்ல அவர் இருக்காரு அப்படின்னா இருக்காரு தான் வெற்றி. ரமன்தீப் ரசலாக்காம விட மாட்டாங்க அவரை. நாயர் தான் இப்ப கைடன்ஸ் பண்ணி ரோஹித் சர்மா 8 கிலோ கம்மியானாரு. அதுக்காக அத ரோஹித் சர்மா கேகேஆர் போறான்னு சொல்ல முடியுமா? இல்ல அது அவர் பாம்பே போய் பண்ணாரு. இவங்க வர கேகேஆர் கேம்ப்ல இருக்காரு அப்படிங்கறப்ப ரமன்தீப் வந்து விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரமன்தீப் வந்து 5-4 ரீடைன் ஃபார் 4 crores. அந்த இது பேட்டிங் பண்றது, சிக்ஸ் அடிக்கிறது, ஃபீல்டர் கொஞ்சம் 2 ஓவர் போட முடியும் அப்படின்ற இதை வந்து 4 crores வந்து அன்லஸ் அவரு வந்து இது பண்றாரு அப்படின்னா தவிர. பட் என்ன அவரான நடுவில் வந்து போன வருஷம் சொன்னாரு, நான் குரூப் ஓப்பனிங் இறங்குவேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. அதான் அவர் இன்னும் கொஞ்சம் ஹையர் அப் ஆர்டர் விளையாடணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி யாராவது டீம் அன்லஸ் வந்து நான் உங்களுக்கு மெயின் ரோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணா தவிர இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ராமன்தீப் சிங் வச்சு ஒரு டெத் பவுலர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ், தெரியுமா? ரோஹித் பண்ணாரு, ஓரளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே வேவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு அரௌண்ட் விக்கெட்ல போட வச்சு அக்ராஸ் போட வச்சாங்க. அரௌண்ட் விக்கெட்லேருந்து அவுட் சைட் ஆஃப் மாதிரி போட வச்சு கொஞ்சம் கட்ரஸ் அதெல்லாமும் போட வச்சாங்க. ஒரு 2-3 மேட்ச் போட்டாரு, கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, இன்னும் நல்லா ப்ராமிஸ் தெரிஞ்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அதோட இதாயிருச்சு. அப்புறம் வேற டீம் மாறிட்டாரு. அப்படி அப்படியே இங்கே ரோல் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அவர் பொட்டன்ஷியல் ஃபுல்லாக அவங்க ரியலைஸ் பண்ணல ராமன்தீப்பை. மேபி பிராவோ இன்னும் கொஞ்சம் டெத் ஓவர்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பிராவோனா இப்ப வரைக்கும் அன்னைக்கு நம்ம பேசணும், இப்ப வரைக்கும் பிராவோ அனுப்புங்கன்னு அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க. முதலாளி யோசிக்கிறீங்க? இல்ல பிராவோ வந்து அவங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுப்ப மாட்டாங்க. 3 வருஷம் கான்ட்ராக்ட்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் ஒன்னும் போற பெர்ஃபார்ம் பண்ணலையா? அவங்க பேட்டிங் ஓவருக்கு நல்லா கிளிக் ஆகல. அதுக்கு ஏத்தாப்புல ரன்ஸ் இருந்தா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் உங்களால. இப்ப கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து யார எந்த கோச்சை பாரு, ராகுல் டிராவிட் 1 வருஷத்துல தூக்கிட்டாங்க, ஜஹீர் கான் 1 வருஷத்துல தூக்கிட்டாங்க, நீங்க பிராவோ மட்டும் 3 வருஷத்துக்கு எதுக்கு வச்சிருக்கீங்க? அதாவது எந்த கோச் எந்த டீம் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து மாத்தினாலுமே வந்து இவங்க பிராவோவை போட்டு இது பண்றாங்க கேகேஆர் ஃபேன்ஸ். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னா முன்னாடி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்திரகாந்த் பண்ணிட்டோட அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு இவ்வளவு நாள் இன்னும் வச்சிருக்காங்க அவங்க? ஐ மீன் டிராவிட திரும்ப இங்க வந்துருவாரா? இல்ல தெரியல. தெரிஞ்சா நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பத்தி வந்தோடனே பேசுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த ஐபிஎல் டாப் அப் ஜஹீர் கான் ஒன்று,
அதுக்கப்புறம் வந்து கேகேஆரோட கேம்ப்ல நடந்தது. அதோட முக்கியமா யாஷ் தயால் ரூல்ட் அவுட் அப்படின்னா, நாட் பிளேயிங் பார்ட் அப்படின்னா அந்த ரோலுக்கு யார் வருவான்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய கேட்டீங்க. ஆர்சிபியை பத்தி இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் வேற என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. வில் சி ஹவ் இட் கோஸ். முதலாளி நீங்க ஏதாவது சொல்றதை சொல்லிட்டு கம்பெனியை மூடுவோம். இதுல வந்து அதான் ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஏசியா கப் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். யார் ரிலீஸ் பண்றாங்க நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். We'll be back with more news when we get them. We'll sign off for this. Artist Squad. Bye.